ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அசைவ உணவு சைவ உணவு சாப்பிடுகிற எல்லாருக்குமே இரும்பு சத்து குறைபாடு வரும். ஆனால் சைவ உணவு சாப்பிட்றவங்களுக்கு அதிகமாக இந்த குறைபாடு வரும். அதாவது இரத்த சோகை நோய் வர்றதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. அப்போ நம்ம அதுக்கு ஏத்தாப்பில் உள்ள உணவுகளை நாம் உட்கொள்ள வேண்டும். காய்கறி வகைகள், க்ரீன் லீஃபி வெஜிடபிள், பச்சை காய்கறி, இதில் எல்லாமே நிறைய அயன் சத்து இருக்குது. கேபேஜ், ஸ்பினாச், ப்ரொக்கோலி, நம்ம கீரை வகைகள் எல்லாத்துலேயும் இரும்பு சத்து அதிகம் இருக்குது. அதிலும் முக்கியமாக முருங்கைக்கீரையிலையும் ஸ்பினாச்சிலையும், அதாவது பாலக், அதுலேயும் நிறைய இரும்பு சத்து இருக்குது. அதே மாதிரி பருப்பு, பயறு, கடலை வகைகளில் நிறையவே இருக்குது. சோயா பீன்ஸு, கிட்னி பீன்ஸு, உளுந்து, சுண்டல், பட்டாணி, இதில் எல்லாம் அதிகமாக இரும்பு சத்து இருக்குது. ஈஸியாக கிடைக்கக்கூடிய வாழைப்பூவில் அதிகமாக இருக்குது. இதில் துவர்ப்பு சுவை அதிகம், ஆனாலும் இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. இந்த பீட்ரூட்டில் இரும்பு சத்து கூடவே வைட்டமின் சி, போலிக் ஆசிட் போன்ற சத்துக்களும் நிறைய இருக்குது. சிறுதானியங்களாகிய கம்பு, குதிரைவாலி, ராகி, இதுலேயும் அதிக அளவில் இரும்பு சத்து இருக்கிறதுனால டெய்லி ஏதாவது ஒன்று நம்ம உணவு வகையில் கிடைக்கும்படியாக பார்த்துக்கணும். உலர் பழங்கள், அதாவது உலர் திராட்சை, பேரிச்சம்பழம், உலர் ப்ளம்ஸு, ஆப்ரிகாட்ஸு, காய வச்சு எடுத்தது, இதில் எல்லாமே நிறைய அயன் சத்து இருக்குது. நம்ம ஊரில் எப்போவுமே கிடைக்கிற மாதுளம் பழத்துலேயும் அதிக அளவு அயன் சத்து இருக்குது. ஸோ இந்த ஃப்ரூட்ஸில் ஏதாச்சும் ஒன்று நம்ம டெய்லி கிடைக்கும்படியாக எடுத்துக்கிட்டோன்னா நம்ம ஆரோக்கியம் மேம்படும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.